ஏன் அப்படி அவர் தோற்றம் அப்படி இருக்குதுன்னா, அந்த சிலுவையில் அவ்வளோ பாடுகளை பட வேண்டி இருந்தது. மத்திய சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எடுத்தவங்க நம்ம சீக்கிரம் படிங்க. மத்தேயு 20 முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து போதும். ஏன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் அழகாக இல்லை, தோற்றம் அழகாக இல்லைன்னா, அவருடைய தலையில என்ன செய்தாங்கன்னா ஒரு முள் முடிய என்ன செய்தாங்கன்னா முள், அந்த முள் வந்து சாதாரண முள் இல்லை, நம்ம வேலிக்கத்தா முள் பார்க்கறோம்ல அந்த மாதிரி முள்ளெல்லாம் கிடையாது. அந்த முள்ளு கிறிஸ்டோஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த முள், அந்த முள்ளோட தன்மை என்னன்னா, ஒரு முள்ளு உடம்புல குத்தப்பட்டதுன்னா அநேக தேள்கள் குட்டப்பட்டு விஷம் எப்படி கடுக்குமோ அந்த அளவுக்கு அந்த ஒரு முள்ளோடைய வீரியம் இருக்குமா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய தலையில சூட்டப்பட்ட முள் ஒரு முள் இல்ல, நிறைய முட்களால தான் ஒரு கிரீடத்தை பின்ன முடியும். அப்படிதானே? நிறைய முட்களை வச்சுதான் ஒரு அந்த கிரீடத்தை பின்ன முடியும். அப்போ அந்த முள்ளதான் கொண்டு வந்து என்ன செய்தாங்கன்னா இயேசுவோட தலையில என்ன செய்தாங்கன்னா வைத்தார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். வைத்தது மட்டுமல்ல, மத்தேயு 27:30 படிங்க. மத்தேயு 27:30. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். கவனிங்க, முள்ள தலையில வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவர் கையில வந்து முன்னாடி ஒரு கோலை ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அந்த கோல் வந்து இப்ப நாம டிவியில பார்த்தது மாதிரி சின்னதா ஏதோ ஒண்ணு வச்சு அடிக்கிறது அப்படி கிடையாது. கோல் போட்டிருக்குது, நல்ல பெருசா தடி ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த முள்ள தலையில வச்சுட்டு அந்த முள்ளு தலை உள் போகணும், தலை உள்ள போகணும். அப்ப நீ மேலாட்ட அந்த முள்ள வச்சுட்டு அது உள்ள போகாது. அப்ப அது தலைக்குள்ள போகணும்னா, எனக்கு கிரீடம் இல்ல, அது ஸ்ட்ராங்கால நிக்கணும். அப்படி முள்ள வச்சுட்டு அதை ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு என்ன ஐடியா அவங்க பண்ணாங்கன்னா, ரோமர் போர் சேவகர்கள் தடி எடுத்து தலையிலே ஒரு அடி போட்டாங்க. போட்ட போது என்ன ஆச்சுன்னா, அந்த முள்ளு செதை உள்ள போய் அந்த செதைய கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்தது. அப்ப நல்ல ஸ்ட்ராங்கா உள்ள மண்டைக்குள்ள இறங்கி, அப்ப மண்டெல்லாம் எப்படி கேர் ஆயிட்டு இருக்கும் வச்சு பாருங்க. காலில் ஒரு முள்ளு குட்டினாவே என்ன ஆயிடும், சின்னதா குட்டினா நம்ம ஐயோ ஏமான்னு கத்திடுறோம். சுத்தி முள்ளு, ஒரு அடி கோலால் அவர் சிரசில் அடித்தான். சிரசுனா தலை. அந்த கோலால் அவருடைய தலைய அடிச்ச உடனே இங்க இருக்கிற முள் என்னன்னா சர்ன்னு உள்ள போகுது. முள்ள போன உடனே புருவத்தை கிழிச்சிட்டு வந்திருக்கும் முள்ளு மண்டை ஓட்டுக்குள்ள உள்ள இறங்கிருக்க வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? மண்டையில அநேக இடத்துல அந்த முள் அழுத்தத்தை கொடுத்து அதன் விளைவு என்ன வந்திருக்குன்னா பிளட், ரத்தம் என்னன்னா அந்த சிரசில் அந்த தலையில இருந்து ரத்தம் வடிந்து கொண்டே இருந்திருக்கும். அது உண்மைதானே? ஒரு சின்ன முள்ளு குத்தன உடனே அந்த முள்ளை நம்ம எடுத்துல கூட என்ன செய்யுது, ரத்தம் பீரிட்டு வருது. அப்ப அதே போலதான் இயேசுவோட தலையில அந்த முள்ளு சூட்டி அடித்த உடனே ரத்தம் புறப்பட்டு வந்தது. அப்போ ரத்தம் வரும்போது நீங்க நல்லா பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், போய் அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்த உடனே நாம டக்குன்னு ஒரு ரியாக்ஷன்ஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்றோம். கொடுமையா இருந்துச்சுன்னா ஐயோ அப்படின்றோம். காரணம் என்னன்னா, பார்க்க முடியல, என்னால பார்க்க முடியல, சகிக்க முடியல, அவ்வளவு கோராமையா கொடுமையா இருக்குது.
அப்படின்னு நம்ம சொல்லி என்ன பண்ணுவோம், அப்படியே போயிடுவோம். அதே பாணியில் தான் இங்க எழுதப்பட்டிருக்குது. அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பிடிக்கல, இதை பார்க்க பிடிக்கல, எனக்கு பார்க்க பிடிக்கல, ஏதோ அசிங்கம் அப்படி கிடையாது. விகாரம், பயம், பார்க்க பயமா இருக்குது. ஒரு முறை ஒரு வீட்டுல டிவி போட்டிருந்தோம், இந்த படம் தான் போட்டிருந்தோம். அப்போ ஒரு குட்டி பிள்ளை கரெக்டா சொல்லிச்சு, ஐயோ பயமா இருக்குது, பயமா இருக்குது, பிசாஸ் மாதிரி பயமாகுது, பயமாகுதுச்சு, பயமாகுது. அப்போ உண்மை அதுதான். பார்க்கறதுக்கு என்ன இருந்தது, அந்த தோற்றம் பயத்தை கொண்டு வர அளவுக்கு முகமெல்லாம் பிளட்டா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு முகத்தை பார்க்கறதுக்கு பயமா தான் இருக்கும். ரொம்ப நேசிச்சுலாம் பார்க்க முடியாது. அப்ப நல்லா கவனிங்க, ஃபுல் டோட்டலும் அவருடைய அழகு. ஆமென். முற்றிலும் சிலுவை மரணத்துல எடுத்து போடப்படும். அவர் அழகெல்லாம் போச்சு, அவர் சௌந்தரியம் எல்லாம் போச்சு. அவரை பார்க்கும்போது லைக் பண்ணி பார்த்த முகம் இப்போ விரும்பிலாம் பார்க்க முடியல, பார்த்தா பயமா இருக்கு, விகாரமா இருக்கு, பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அப்போ அப்படிப்பட்டதான ஒரு பாடை தான் சிலுவையில இயேசு என்ன செய்திருக்கிறார், ஏற்று இருக்கிறார். கை உயர்த்தி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி, ஸ்தோத்திரம். கவனிங்க, இரண்டாவது அவர் சிலுவையில பட்ட பாடு நம்ம அப்படியே பார்த்துட்டு வரோம். கடைசி எண்டிங்ல நாம முக்கியமான விஷயத்தை நான் பார்ப்போம். செகண்ட், அவர் சிலுவையில பட்ட பாடு நீங்க பாத்தீங்கன்னா அசட்டை அப்படின்ற மாதிரி அவர் அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. கவனிங்கம்மா, பின்னாடி இருக்கவங்களா, ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். ஃபர்ஸ்ட் அவரை பார்க்கும்போது அவருக்கு அழகு போயிடுச்சு, சௌந்தரியம் போயிடுச்சு, விரும்பி பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு போயிடுச்சு. இல்லை, அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை சிலுவையில் அவர் ஏற்றார். அதை எப்போ கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன். செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுது அசட்டை பண்ணப்படுதல். அசட்டை. இப்போ லூக்கா 23:11 பார்க்கிறோம். கவனிங்க, படிங்க. லூக்கா 23:11. இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார். தேசாதிபதி அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ சொல்லுகிற படி. 23:11. அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்து இடத்துக்கு அனுப்பினான். நல்ல அந்த வசனத்தை பாருங்க. ஏரோது கிட்ட இயேசு போறார், அவன் தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. அப்ப போகும்போது நீங்க நல்லா பாருங்க, சில கொஸ்டின்ஸ் கேட்கிறான் இயேசு. ஒண்ணுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்கிறார். அப்ப அந்த ஏரோதுக்கு கடுப்பாயிடுது. ஏன்னா ஒரு வாய் திறந்து நான் தான் தேவகுமாரன் சில காரியங்கள்லாம் சொல்லும் போது அவன் விடுதலை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி விடுதலை பண்ணிட்டா இயேசு என்ன செய்ய முடியாது, சிலுவை மரணத்துக்கு போக முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா வாயை திறக்கல, வாயை திறக்காம அமைதியா இருந்துட்டாரு. அப்ப இவன் என்ன பண்றான், இந்த வாய் திறக்காத நேரத்துல வேதம் சொல்லுது அவரை நிந்திக்கிறான் போடுது. இயேசு என்ன செய்யறானா, இந்த ஏரோது ராஜா நிந்திக்கிறானா, திட்டுறான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா பரியாசம் பண்ணின்னு போட்டிருக்கு. என்னவா?
பரியாசம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது நக்கல் பண்றான், இயேசுவை கிண்டல் அடிக்கிறான், கேலியா பேசுறான். யாரு? ஏரோது. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. முதல்ல நாம பார்த்தது சரீரத்தினுடைய வேதனை, சரீரத்தால் வந்த வலிகள். அவர் சிரசில முட்கிரீடம் வைத்து ரத்தம் அவருடைய மண்டையிலிருந்து சிரசிலிருந்து முகமெல்லாம் வழிந்தது நம்ம பார்த்தோம். அது என்ன வலி? சரீரத்தினுடைய வலி. ஆனா இங்க ஏரோது கொடுத்த வலி மனதுல கொடுத்த வலி. கவனிக்கிறீங்களா? சிலுவை மரணம் என்பது வெறும் உடலால் இயேசு வேதனையை அடைந்தார் என்பது மட்டும் அல்ல. சிலுவைக்கு ஆண்டவர் போகும்போது சரீரத்திலும் வேதனை அடைந்தார். இரண்டாவது, மனதளவிலும் வேதனை அடைந்தார். சிலுவையிலும் சரீரத்திலே பாடுபட்டார், மனதளவிலும் அவர் பாடுபட்டார். கை வைத்து ஆண்டவர் துதிப்போம். மனதை பாதித்த சம்பவம். இப்போ யாராவது உங்களை அசட்டை பண்ணா எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வருவாங்க, ஆனா உங்களை விட்டுருவாங்க. எப்படி இருக்கும்? மனதளவுல வலி. சரியா? மனதளவுல என்னது? எல்லாரையும் விசாரிப்பாங்க, ஆனா உங்களை போட்டு விட்டுருவாங்க. கல்யாணத்துக்கு போறீங்கன்னா வாங்க வாங்க வாங்கன்னு, ஆனா நீங்க வர நேரம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏன்டா இவங்க பத்திரிக்கை வச்சாங்க நமக்குன்னு இருக்கும். அசட்டை. ஒரு பிரைஸ் சொன்னா பிரைஸ் சொல்றது இல்ல, அசட்டை. உங்களுக்கு தான் நான் பிரைஸ் சொல்றது, நீங்க என்ன பெரிய அப்படின்னு. அப்போ அந்த அசட்டையை நாம் அனுபவிக்கும் போது அது உடல் அளவிலே ஏற்படுகிற வலி அல்ல, அது மனதளவிலே ஏற்படுகிற வலி. சொல்றது புரியுதுங்களா? அதனால்தான் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செஞ்சிடக்கூடாது? யாரையும் அசட்டை பண்ணக்கூடாது. இதெல்லாம் நாம இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில இதெல்லாம் நாம தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டு இந்த அசட்டை பண்ணப்படுகிற விஷயத்தெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கணும். சிலருடைய லைஃப்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடல் ஊனமுற்ற தேவ பிள்ளைங்க சில உலகத்துல ஆட்கள்லாம் இருப்பாங்க. இவங்களை பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க? சிலர் அசட்டை பண்ணுவாங்க. ஏன்னா இவருடைய தோற்றம் என்ன இருக்குதான், எல்லா பார்ட்ஸும் இந்த சிஸ்டருக்கும் பிரதருக்கும் கரெக்டா எல்லாம் இருக்குது, இவங்க குறைபாடு உள்ளவங்க அப்படின்னு என்னன்னா ஒரு அசட்டையான ஒரு பார்வை. நான் சொல்றது புரியுதா? அப்படி அந்த பார்வையை நம்ம பார்த்துட்டாவே நம்ம என்ன செஞ்சிருவோம்னா மனதளவுல அவங்களுக்கு வலியை கொடுத்துருவோம். அசட்டை பண்ணப்படுகிற ஒரு எண்ணம் வந்துட்டுன்னா அதை செயல்ல காமிச்சிட்டோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கு வலியை கொடுத்து விடுவோம். என்ன வலி? மனதளவுல வலி. சிலர்லாம் பார்த்தோம்னா வீட்டுல எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் வைப்பீங்க, கொஞ்சம் வைட் பார்ட்டி வீட்டுக்கு வந்தாங்கன்னா அத்தை நல்லா இருக்கீங்களா, மாமா நல்லா இருக்கீங்களா, இப்படிமா அப்படிமா அப்படிலாம். ஆனா கொஞ்சம் பண வரவுலாம் கம்மி தான், கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆளு தான் அப்படின்னு வந்தாங்கன்னா அவங்கள விசாரிக்கிற விசாரிப்பு வித்தியாசமா இருக்கு. கொஞ்சம் அசட்டை பண்ற மாதிரி கொஞ்சம் அப்படி. ஏன்னா என்ன கிடையாது அவங்க கிட்ட, மணி இல்லை. அவங்கள பார்க்கிற பார்வை வேற மாதிரி இருக்கும். அப்ப அந்த நேரத்தில் அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்கும்னா வலி உண்டாகும். வயசான தாய் தகப்பன் இருப்பாங்க வீட்டுல. சில பிள்ளைங்க என்ன செஞ்சுறாங்க? அசட்டை பண்றதை நம்ம பார்க்கலாம். புரியுதா? அடி போய் ஓரம் போய் உட்காரு,
ஒரே தொல்லையா போச்சு. அப்படில என்னது? அசட்டை பண்ணப்படுதல். அப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு லைஃப் எல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறவர்கள் என்று எண்ணி ஏமாந்து விடக்கூடாது. ஆமென். இயேசு ஏன் அந்த பாடை அவர் ஏற்றுக்கொண்டார்? அசட்டை பண்ணப்பட்டதை ஏன் ஏற்றுக்கொண்டார்னா, நமக்கு ஒரு உதாரணமாக. நீங்க அந்த தப்ப என்ன செஞ்சிடாதீங்க, செய்து விடாதீர்கள். நான் எவ்வளவு மனவேதனை அடைந்தேன் அந்த அசட்டை பண்ணப்பட்ட போது. அதே மனவேதனையே அந்த போர் சேவகர்கள் போல நீங்க என்ன செய்யாதீங்க, ஏரோதை போல. புரியுதா? அடுத்தவர்களை நீங்க என்ன செய்யாதீங்க, என் பிள்ளைகளை அசட்டை பண்ணாதிருங்கள். சரியா? அப்போ இந்த அசட்டை பண்ணப்படுதல் என்பது பயங்கரமான பாவம். யாரையும் அசட்டையா பார்க்காதீங்க. ஒரு வீட்லயும் சரி, வெளியும் சரி, ரோட்லயும் சரி, ஒரு தர்மம் கேட்கிறவங்க ஆனா கூட சரி, நம்ம கிட்ட கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவங்க கிட்ட இல்ல. அதனால நம்ம கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறதால நம்ம வந்து பெரிய கொம்பு முளைச்ச காலம் கிடையாது. அந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்கும். இந்த குட் ஃப்ரைடே நாள்ல இதை கத்துக்குங்க. ரோட்லயோ சரி, எங்கேயோ சரி, ஒரு எளியவங்க தான தர்மம் கேட்கிறவங்க அப்படிலாம் இருந்தாங்கன்னா அசட்டை பண்ணாமல், ஆண்டவரே என் வாழ்க்கையை நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க. அதனால ஏன் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கொடுத்திருக்கிறீங்கன்னா, இவங்களுக்கு உதவியா நான் இருக்கேன், இவங்களை கைதூக்கி விட, இவங்களை முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வர என்னால முடிந்த உதவியை இவர்களுக்கு செய்ய, அதுக்குதான் என் கையில கொடுத்திருக்கீங்கப்பான்னு சொல்லி அவங்களை அசட்டை பண்ணாம அதற்கு மாறாக தாழ்மையோடு நாம் அவங்களுக்கு உதவி செய்யணும். புரியுதுங்களா? அதனால தேவ ஜனமே, இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில சிலுவை மரணம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குது? ஏரோதை போல அசட்டை பண்ணக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருந்துவிடக் கூடாது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை நாம் துதித்து ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் பிள்ளைங்க ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க கூடாது. ஏற்றத்தாழ்வுகள் நீங்க பார்த்துட்டீங்கன்னா அசட்டம் வந்துடும். நாங்க இந்த ஆளுங்க, நாங்க இந்த ஆளுங்க, அந்த மாதிரி ஒரு பார்வையை நம்ம சிந்தனையில வச்சுட்டோம்னா அடுத்தவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்? அசட்டம் வந்து. இதெல்லாம் நம்ம உள்ளத்துல இருக்கிற பேய். இந்த பேயெல்லாம் என்ன செய்யணும்? இந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில தூக்கி வெளியே போட்டு. ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம் எதுக்கு? அநேகரை அங்கீகரிக்க, ஏற்றுக்கொள்ள, உதவியாய் இருக்க. இதுக்குதான் ஆண்டவர் நம்மள என்ன செஞ்சிருக்கிறார்? பிளஸ் பண்ணி இருக்கிறார். நம்ம பெரிய கொம்பு, நம்ம பெரிய லாடு, லபக்கு தாசு, புரியுதா, அப்பா டக்கரு, அந்த மாதிரி காஞ்சியத்துக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படித்தானே, கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டோம், ஆளை என்னவே பண்ண முடியல. ஆமா, ஒன்னும் பிடிக்க முடியல. போட்டா நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன் இப்போதைக்கு. அப்படியா? நீங்க யாருன்னு கேட்கிற அளவுக்குலாம் நீங்க ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க தான் உதவியே செஞ்சிருப்பாங்க. நீங்க யாரு, உங்களை நான் பார்த்து அப்படிலாம் ஆள் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்?
எங்கேயோ போயிட்டாரு. எப்படிப்பட்ட நிலையில நீங்க போனாலும் சரி, யாரையும் அசட்டையா பார்க்காத அளவுக்கு அந்த இருதய தாழ்மையின் இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆமா, அசட்டை பண்ணிடக்கூடாது, யாரும் அசட்டை பண்ணிடக்கூடாது. எங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்ச உடனே தர்மம் கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருப்பாங்க நிறைய பேர். எல்லாம் தூக்கி போட்டு போவோம் காசை. நான் பெருமைக்கு சொல்லல, நானும் இன்னொரு பேதரம் போய் அவங்க கிட்ட உட்காரும். அவங்க என்னப்பா பக்கத்துல உட்காந்துட்டாரு, ஃபுல்லா குஷ்டப்பா, கையெல்லாம் குஷ்டம் பிடிச்சி போயிருக்கோம், முகமெல்லாம் குஷ்டம் பிடிச்சிருக்கோம். அதுக்கும் தொட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் யோசிப்பேன், இவங்க கிட்ட யாரு பேசுவா? இல்ல, அவங்க உள்ளத்துலயும் ஒரு நம்ம கிட்ட பேசுறதுக்கு யாருன்னா இருந்தா நல்லா இருக்குமே ஆசைப்படுவாங்க. அப்ப நான் கண்டிப்பா அதை நான் யோசிப்பேன். அப்ப இயேசுவை தான் நான் பார்ப்பேன், இயேசுவை தான் நான் பார்ப்பேன். இயேசு குஷ்டரோகி கிட்ட பேசினாரா? அவங்கள தொட்டாரா? அவங்க வீட்டுல இருந்தாரா? சரிண்ணா. இப்ப பாக்குற இயேசெல்லாம் சபையில ஒரு டிஸ்கோ டான்ஸ் தான் ஆடுங்கிறார். சரியா? என்னதான் ஒரே டிஸ்கோ டான்ஸ் தான் சபையில இயேசுலாம் ஆடி இருக்கிற இயேசு அப்படித்தான். ஆனா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிற இயேசு அப்படிப்பட்டவர்கள் கைவிட்டு. அல்லேலூயா. அவர் என்ன செய்யறாரு? குஷ்டரோகிகளை சுகமாக்குறாரு. அவன் வந்து அவனுக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும் அப்படி சொல்லும் போது அப்படி தூரம் இருந்து என்ன செஞ்சிருக்கலாம்? கவனிங்க, என் சித்தம் இருக்குது சுத்தமாகப்பான்னு சொல்லிட்டு சுகமாக்கிருக்கலாம். வசனம் சொல்லுது அவனை தொட்டுன்னு போட்டுருக்கு. ரெண்டாவது கம்பேஷன், மனது உருகினாராம். ஒரு குஷ்டரோகியை பார்க்கும்போது பாருங்க, ஒரு அசட்டை கிடையாதுங்க, மனது உருக்கணும். ஐயோ என் பிள்ளை இவன் சுகமாகணுமே. யாராச்சும் குஷ்டரோகி சுகமாகணும்னு சொல்லிட்டு நம்மள விரும்பி இருக்கிறோமா? ஆனால் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கவனிங்க, அந்த இரக்கத்தோடு அவனை போய் தொட்டாரு, சுகமாகிறத பார்க்க. அப்போ நமக்கும் என்ன இருக்கணும் லைஃப்ல? கவனிக்கிறீங்களா? கிராமத்துல இருக்கிறவங்க, எல்லா தேசத்துல இருக்கிறவங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க, ஒருத்தரையும் அசட்டை பண்ணக்கூடாது. உங்களை விட அவங்க கம்மியா தான் இருப்பாங்க, ஆனா நீங்க லைக் பண்ணணும், அன்பு கூறணும். இந்த குட் ஃப்ரைடே அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையும் அசட்டையா பார்க்காதீங்க. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். டூ வீலர்லாம் சிலர்லாம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் சரியில்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, ஷர்ட் பேண்ட்லாம் கொஞ்சம் அப்படி இல்லை நல்லவனா தான் இருப்போம் பார்க்க, ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்ற மாட்டாங்க. இதே டக்கர் லேடி மாதிரி இருக்கு நின்று ஒன்று உட்காருங்க, உட்கார் உட்கார் உட்கார், எங்க போனோம் எங்க போனோம் சொல்றது புரியுதா? அப்ப நீ தோற்றத்தை பார்த்து என்ன செய்யற, மதிப்பு வைக்கிற, ஆனா இதயத்தை நீ பார்க்க போறது இல்லை. நீ நிறைய அப்படிதான் நடந்துட்டு, தோற்றத்தை பார்த்து அன்பு கூறுவது அல்ல இயேசுவின் அன்பு. உள் இருதயத்தை பார்த்து அன்பு கூற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். அதான் ரியாலிட்டி அன்பு. இந்த தோட்டத்தை பார்க்கிற அன்பெல்லாம் சீக்கிரத்துல போயிடும், புஷ்பமாயிடும். ஆனா இருதயத்தில் இருந்து வருகிற அந்த பார்க்கிற அந்த அன்பு தான் என்னைக்கு நிலையா நிற்கும். அதனால அசட்டை பண்ணப்படுதல் என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு பாவம். சரிங்களா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கவனிங்களேன், அடுத்தது நாம பார்க்க போறது புறக்கணிக்கப்படுதல். புறக்கணிக்கப்படுதல் ஏசாயா 53:3. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாய் இருந்தார். துக்கம் நிறைந்தவருமா இருந்தார். போதும். புறக்கணிப்பு. புறக்கணிப்பு என்பது என்னன்னா தள்ளுறது, தள்ளி விடுறது. இவன் எனக்கு தேவையில்லை. அப்போ இயேசு ஜனங்களால் சிலுவை மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்பாக சிலுவையிலே என்ன செய்யப்பட்டாரு? புறக்கணிக்கப்பட்டார்.
அசட்டை பண்ணப்பட்டாரு, புறக்கணிக்கப்பட்டாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மனவேதனை, மனதளவுல கொடுக்கிற அடி. ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ள கூட இது இருக்குது. ஒரு அடி அடிச்சுட்டா கூட பரவாயில்ல, ஆனா என்ன அடி கொடுப்பாங்க ஆட்கள்? மனதளவுல அடி கொடுக்கணும் அவனுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீ பிரைஸ் லார்ட் பண்ண நான் பண்ண முடியாது, நீ வந்தனா நான் திருப்பி போவேன், என்ன பண்ணுவேன், உனக்கு வலி இருக்கும்ல. இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் என்ன செய்யணும்னா, தயவு செய்து சொல்றேன், தூக்கி வெளியே போட்டுரு. ஆமென். எதிரி கூட உனக்கு முன்னாடி வந்தா பிரைஸ் லார்ட் சொன்னா ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். ஆமென். அப்படிதான் கர்த்தர் பிள்ளைங்க இருக்கணும். மனதளவுல கொடுக்கிற அடி, இதைதான் நிறைய பேர் செய்யற ஒரு காரியம். இதைதான் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பிசாசு கோணம். நம்ம நினைச்சுக்கிறோம் ரொம்ப ஞானமா நாம செய்யலாம் அப்படின்னு. இதெல்லாம் என்ன கோணம்? பேய் கோணம், புறக்கணிக்கப்படுதல். லூக்கா 23:17 வரைக்கும் சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலையாக்குவது, அவர்களில் ஒருவனை அவர்கள் விடுதலையாக்குவது அவசியமாய் இருந்தபடியா அப்படி சொன்னான். ஜனங்கள் எல்லாரும் அதை கேட்டு இவனை அகற்றும், பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும் என்று சத்தமிட்டு கேட்டார்கள். இந்த பரபாஸ் என்பவன் 19 என்னமா தூங்குறீங்களா? நகரத்தில் 19 பரபாஸ் என்பவன் நகரத்தில் நடந்த ஒரு கலகத்தின் நிமித்தம் கொலை பாதகத்தின் நிமித்தமும் காவலிலே வைக்கப்பட்டு இருந்தான். கவனிங்களேன். இப்ப இயேசு சிலுவை மரணத்துக்கு போகாதபடிக்கு அவர் விடுதலை ஆகிறதுக்கு ஒரு வழி ஒண்ணு இருக்குது. வருஷந்தோறும் ஒரு மனிதனை விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு வழி அங்க இருக்குது. நிச்சயமா மனசாட்சிப்படி, நியாயப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த நாள்ல இயேசுவை விடுதலை ஆக்கி 100% விடுதலை ஆக்கக்கூடிய வழிதான் இருக்குது. ஆனா இங்க ஒரு அநியாயம் நடக்குது. என்ன அநியாயம் நடக்குது? பரபாசு இவன் யாரு? கலகம் பண்றவன். ஒரு நாட்டுக்கும் ஒரு ஊருக்கும் கலகம் பண்ணி பிரச்சனையை உண்டாக்குறவன். சொல்ல போனா ரவுடி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது கொலைகாரன். சில ஆட்களை என்ன செஞ்சிருக்கிறான்? கொலை பாதகத்தின் நிமித்தமும் அப்படின்னு எழுதி இருக்குது. அப்படியே ஒரு கொலைகாரன். அதனாலதான் இவனை என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஜெயில போட்டிருக்கிறாங்க. இப்ப இயேசுவும் ஜெயில தான் இருக்கிறாரு. சிறைச்சாலையில தான் அவரையும் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அந்த கஸ்டடியில தான் கொண்டு போனாங்க. இந்த பரபாஸ் என்பவனும் இப்ப காவல்ல தான் இருக்கிறான். இப்ப 2 பேர் வந்து நிக்கிறாங்க. ஆனா உலகம் என்ன சொல்லுது பாருங்க, எனக்கு இவனை அல்ல, அதாவது இயேசுவை அல்ல, எங்களுக்கு பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். உலகம் எப்படி இருந்து பத்தியா? கேவலமான உலகங்க இது. என்னவா? பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும். ஏன்னா அவர் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்து எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்ய போறாரு. அதனால யாரை விடுதலையாக்கணுமா? ஜனங்க எவ்வளவு முட்டாளா இருந்தாங்க பாத்தீங்களா அந்த நாள்ல. பரபாசை அவ்வளோ வெறி, கோபம், ஒரு சிந்திக்கிற தன்மை இல்லை. இந்த பரபாசு வந்துட்டானா, விடுதலை ஆயிட்டானா, மறுபடியும் கலகம் பண்ணுவானே, மறுபடியும் கொலை காரியத்தை செய்வானே அப்படின்ற அந்த சிந்தனை இல்லாம இதுங்க எல்லாம் வெறி பிடிச்சி போய் என்ன செய்யுதுன்னா, இயேசுவ சிலுவையும் பரபாச விடுதலையாக்கும். நான் இன்னைக்கு இப்ப நான் யோசிக்கிறேன், இந்த உலகமா இன்னைக்கு பாரு, இந்தியா அப்படிதான் இருக்குது. இந்தியா ஒன்னும் சிந்திக்க போறது கிடையாது. புரியுதா? எலெக்ஷன்ல என்ன செய்ய போறது இல்லை ஜனங்க. கவர்மெண்ட் கிருபை, சிந்திக்கிறதுக்கு ஞானத்தை கொடுக்கணும். நம்ம ஜெபம் பண்ணி தான் வந்து தானா சிந்திக்கிறது கிடையாது. ஒரு ஆள் வந்து ஆட்சியில் அமர்ந்துட்டா அவன் என்ன பச்சல் கொடுப்பான்? ஏற்கனவே கொலகாரம், முள்ள மாதிரி, கேப் மாதிரி எல்லா காரியத்தையும் செய்யறவன், ஆட்டுக்கறி சாப்பிட்டு ஆச்சு சாவடிக்கிறான்.
புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆனா தேசம் என்னதான் விரும்புது? அவனதான் விடுதலையாக்கும், அவனதான் கூட்டு வரணும், அவனதான் வைக்கணும், இவனதான் வைக்கணும் வருது. நல்ல நல்ல ஆளுங்களும் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யணும்? சிலுவையில் அறையும். சிலுவையில் அறையும் தான் உனக்கு பேய் உலகம். அன்னைக்கு பிடிச்ச பேய் தான் இன்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்குது? பிடிச்சிட்டு இருக்குது. அது ஒரு ஆவிதான், இல்ல ஸ்பிரிட் தான். கிறிஸ்தவர்களே தயவு செய்ய சொல்றேன், சிந்திங்க. வாழ்க்கை என்ன செய்யணும்? சிந்திக்கணும். யார் பின்னாடி நீங்க போறீங்க, யாரை தேர்ந்தெடுக்கணும், யார் இருந்தா நல்லது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அதை சிந்தித்து நீங்க செயல்படணும். அந்த இடத்துல இயேசு என்ன செய்யப்பட்டார்? புறக்கணிக்கப்பட்டார், புறக்கணிக்கப்பட்டார், தள்ளப்பட்டார். யோசிச்சிருப்பார்ல, இந்த ஜனங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்லது செஞ்சனே, நல்லது செய்த இந்த ஜனங்களே என்ன செய்யறாங்க? புறக்கணிச்சு தள்ளுறாங்களே. அதுவும் மனதில் ஏற்பட்ட வலி. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? சிலுவையில ஆண்டவர் ஆயிராரு, ரெண்டு பக்கத்துலயும் யார் இருக்கிறான்? கல்லன் இருக்கிறான். அதுல ஒரு கல்லன் அவனுக்கு வந்த வாழ்வை பாரு. அவன் என்ன சொல்றான் பாருங்க, அவரு நீ தேவகுமாரனானா உன்னை நீ என்ன செய், விடுவிச்சுக்கடா அப்படி சொல்ல. அவன் நக்கல் போல போய் சிலுவையில இருந்து என்னது அவரு சொல்றாரு. யார் சொல்றாரு? யார் சொல்றாரு? கல்லர் சொல்றாரு. ஒரு நீதிமான் சொன்னா கூட சிலுவையில சரி பரவாயில்ல, இவர் சொல்றாரு கல்லர், நீ தேவகுமாரனா உன்னை நீ ரட்சித்துக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு அந்த இடத்துல நீங்க நடத்தவங்கன்னா என்ன யோசிச்சிருப்போம்? நீங்க சிலுவையில தான் நீங்க தான் இயேசு இடத்துல தொங்குறீங்க வச்சுங்க, என்ன யோசிச்சிருப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு கல்ல சொல்லும் போது என்ன யோசிச்சிருப்பீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களுடைய சிந்தனையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். என்ன ராஜ்குமார் என்ன யோசிச்சிருப்பார்? என்னப்பா என்ன கோவில என்ன யோசிச்சிருப்பீங்க? நான் யோசிச்சிருப்பேன், சிலுவையில இருந்து இறங்கணும்னு வச்சுக்கீங்க, எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கச்சிது வச்சுக்கீங்க, ஈட்டி எடுத்து ஒரே குத்து தாண்டா உன்ன. அப்படிதானே? அப்படிதான் யோசிச்சிருப்போம். திருட, கேப் மாறி, முள் மாறி, என்னமோ சரி சோத்திரம், எல்லா காரியத்தையும் நீ செஞ்சுட்டு இப்போ என்ன செய்யற? நீ என்ன பார்த்து நீ என்ன செய்யற? உடனே நீ என்னவா? ரட்சித்துக்கோ, ரட்சித்துக்கோ. எவ்வளவு நக்கல்! அதுதான் சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னும் கட்டாலும் ரொம்ப நக்கலா பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? கடுப்பா இருக்கும் உண்மையாவே. இந்த ஒண்ணுமே இருக்காதுங்க, உண்மையாவே ஒண்ணுமே இருக்காது. ஆனா அவன் பேச்சு பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் பேச்ச பார்த்தா அப்படி இருக்கும், செம்ம டென்ஷனா இருக்கும். அந்த நேரத்துல எல்லாம் நல்ல புரிஞ்சுங்க, அப்படித்தான் இருப்பாங்க ஆளுங்களும். நான் அடிக்கடி சொல்லுவோம் பாரு, ஒரு தர்மம் கேட்கிறவர் கிண்டியில போயின்னு இருக்க சுரங்க பாதையில அவன் கேட்கிறான் உட்காந்து. நான் சொல்றது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. 2 ரூபா பெரிய விஷயம் தானே. 2 ரூபாய் எடுத்து அந்த தட்டுல போட்டேன், தூக்கி செவிட்டி அச்சாம்பது. அந்த தட்டை அடிச்ச அடி நான் அங்க நிக்கிறேன், ஓடிங்க. அப்ப நீங்க வச்சு பாரு, நம்ம பாவம் 2 ரூபான்னு கொடுத்தா என்னவா இருக்கு? அங்க நின்று பேசல, நம்ம நியாயம் இருக்கு, நியாயமா கேட்கணும் செய்யலாம். என்ன நக்கலா அப்படிதான் கேட்கணும். என்னையா தானே நீ உட்காந்துக்கிற நிலைமைன்னா, நீ நிலைமை உன்னுடைய நிலைமைன்னா, உனக்கு 4 நாள் நான் போட்டா கூட நீ சொல்லலாம். 2 ரூபா அந்த காலத்துல நான் சொல்றது 12-13 வருஷத்துக்கு முன்னாடி 2 ரூபாய் வேல்யூ தான். இன்னைக்கு 2 ரூபாய் தான் போடுறாங்க விசுவாசிங்க, ஆண்டு காணிக்க. அது வேற விஷயம். 2 ரூபாய் போடுறாங்க. ஏன் அதை விட சொன்னா 1 ரூபா கூட போடுறாங்கன்னா இருக்குது, இன்னமும் இருக்குது.
அதெல்லாம் பாக்கியவாதிகளான விசுவாசிகள், பாக்கியவானான விசுவாசிகள். ₹1 ₹2 சரியா? அப்ப நான் கேட்கலாம், என்ன நக்கல இப்படி என்ன போடுறதே பெரிய விஷயம் அப்படின்னு கேட்கலாம். ஆனா நான் ஓட வேண்டியதா இருக்குது. அவன் என்ன புறக்கணிக்கிறான், அவன் நிலைமை போயிரு, எனக்கு வந்த நிலைமையும் பாரு. அதுதான் இந்த காலம் அப்படிதான். தேவ ஜனமே, புறக்கணிக்கப்படுதல் ரொம்ப வேதனையான காலம். சரியா? அதனால யாரையும் என்ன செய்யாதீங்க, எனக்கு இவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கை வைத்தோமா, அல்லேலூயா. புறக்கணிக்க கூடாது, புறக்கணிச்சிடக்கூடாது. இயேசு அந்த நிலைக்கு போனார். வேதனையான நிலை, உடல் அளவுல அடி வேதனை, மனதளவிலையும் அடி வேதனை. அவன் யாரு? ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவன் ஆனா அவர் அந்த புறக்கணிப்பை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாருன்னா சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நான் கூட அப்படிதான் இருக்கிறேன். ஒரு புறக்கணிக்கப்பட்ட அப்படின்னா என்னன்னா, துளி அளவு கூட உனக்கு மரியாதையா இருக்குது. They have no manners. மரியாதை என்பதை கொடுக்க மாட்டாங்க உனக்கு. ஆனா நீ நீதியின் காரியத்தை செய்வ, நியாயமா நடப்ப, நிறைய இறக்க குணம் உன்கிட்ட இருக்கும். ஆனா உன்னை ஏமாந்தவன் சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா, தலையில நல்லா முறக்க அரைக்கிற மாதிரி அரைச்சி உன்னை புறக்கணிச்சு தருவாங்க. அதுதான் உலகம். இது என்னது? அந்த நேரத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, இயேசுவை போல நீ நியாயத்தை பேசி ஊரை கூட்டி நியாயத்தை பேசலாம்னா தாராளமா நம்ம பேசலாம். இன்னும் வேண்டவே வேண்டாம், என்ன வேணும், கம்முன்னு விட்டுரு. என்ன சொன்னோம்? கம்முன்னு விட்டுரு. கர்த்தர் இயேசுக்கு நியாயம் பேசினாரா? படிச்சா முடியும். பிதாவாகிய தேவன் இயேசுக்கு நியாயம் பேசினாரா? பேசினார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்த போது எல்லாருக்கும் ஆட்டம் கொடுத்து போச்சு. ஆமென். ஒரு நாள் தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு எல்லாருக்கும் யாரு ஒன்ன புறக்கணிச்சு தள்ளினாங்களோ, யார் ஒன்ன அசட்டையா பார்த்தாங்களோ, உன் பக்கம் பேச ஒரு நியாயம் இல்லை, நீதி இல்லை அப்படி இருந்தா, ஆனால் ஒரு நாள் பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு தான் இயேசுவோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை தேவன் நிரூபிப்பார். அல்லேலூயா. ஆமென். இயேசு என்ன செய்தார்? அந்த நேரத்திலும் என்னடா புறக்கணிக்கிறீங்க, என்னடா அசட்டை பண்றீங்க, என் வல்லமையை காட்டுறான் பார், என்னுடைய இதை காட்டுறான் பார் அப்படின்னா இல்லவே இல்லை. அவரு வாயை திறவாதிருந்தார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சைலண்ட் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஒரு தெரியுமா? சைலண்ட் பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஆனா ஆர்ப்பாட்டம் வெற்றியை கொண்டு வராது. ஆண்டவருக்கு மகிமை. நீங்க பாருங்க, சைலண்டா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணாருங்க. அல்லேலூயா. உங்க தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க அசட்டை பண்ணப்பட்ட நிலைக்கு, ஆமென், புறக்கணிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக காரியத்தை செய்வார். ஆனா நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது? யாரையும் புறக்கணிச்சிடக்கூடாது, யாரையும் அசட்டை எண்ணக்கூடாது. எல்லாம் கர்த்தர் பிள்ளைங்க, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். அங்கீகரிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அவங்க எளிமையானவர்களா இருக்கலாம், ஏழைகளா இருக்கலாம், காசு இல்லாதவங்களா இருக்கலாம், துணிமணி சரியில்லாதவங்களா இருக்கலாம், அழகில்லாதவங்களா இருக்கலாம். கிறிஸ்தவர்கள் நாம் காட்ட வேண்டிய ஒரு நல்ல தன்மை என்ன? ஏற்றுக்கொள்ளுதல், அங்கீகரித்தல். அல்லேலூயா. இதை நாம் செய்வதுதான் சரியான குட் ஃபெய்த். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, கடைசியா நாம் வரப்போறோம் ஒரு 5 minutesல. கவனிங்க, இதையெல்லாம் ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டார்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை டக்குன்னு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் தன் சௌந்தரியத்தை சிலுவையில விட்டு கொடுத்தார்? ஏன் பிறர் பார்க்கும்போது தன் ரூபம் கொடுமையா இருக்கிற அனுபவத்தை ஏன் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார்? எதுக்கு அந்த நிலையெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்னா, வசனம் சொல்லுது, உன்னுடைய பாவத்துக்காக. அப்படிதான் அந்த நிலைக்கு தான் தெய்வம் போக வேண்டியதாக இருந்தது. யாருடைய பாவத்துக்காக? யாருடைய பாவத்துக்காக?
நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்காக அவர் தான் அழகை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு, தான் சௌந்தரியத்தை இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்தவங்க பார்க்கும்போது விரும்புகிற ரூபம் இல்லாதபடிக்கு தானே அதை அவர் ஏற்படுத்தி கொண்டார். அடுத்தவங்க நீங்களும் நானும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக அவர் ராஜா அசட்டை பண்ற அளவுக்கு, ஜனங்க அசட்டை பண்ற அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். புறக்கணித்து தள்ளுறதுக்கு தன்னை முழுவதுமா ஒப்பு கொடுத்தார். இதெல்லாம் மனவேதனையை கொடுக்கிற விஷயம். ஆனால் ஆண்டவர் உன்ன பாவத்திலிருந்து விடுதலையாக்க இந்த ரூட்டுக்கு இயேசு போக வேண்டியதாக இருந்துச்சு. சில வேலையில நல்லா கவனிங்க, நம்ம பிள்ளைங்க சில தவறு பண்ணிடும், அறியாமையில தவறு பண்ணிடும். அது தவறு பண்ணும்போது அதனுடைய அவமானத்தை தாய் தகப்ப நாம அந்த ரூட்ல போய் அதை ஏற்போம். பார்த்தீங்களா, அது செம்ம வலி. அது எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க தெரியாது. அந்த பிள்ளைங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக, அந்த பிள்ளைங்களுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக நாம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த அவமானத்தின் பாதையில நம்ம அதை எப்படிலாம் அந்த அவமானத்தின் பாதையில போய்தான் அதை மூட முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அது அப்படிப்பட்ட ரூட்ல சில வேலை சில பெற்றோர்கள் நம்ம போகிற சூழ்நிலைகள் இருக்கும். ஆனா அது ரொம்ப வேதனையான பாதை. அந்த பாதையை தான் இயேசு தெரிந்து வந்தார். உன்னையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களையும் அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாக்க அந்த பாதையை தான் அவர் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு. அமேன். வேதம் சொல்லுது, யாரும் அவரை பிடிச்சி தள்ளல, மாறாக ஒப்பு கொடுத்தார்னு எழுதப்பட்டு. ஒப்பு கொடுத்தார்னு என்ன தெரியுமா? என்னையே நான் அதுக்கு தந்துடுறப்பா, யாரும் என்ன போர்ஸ் பண்ணலாம் கிடையாது, நான் என்ன செஞ்சிடறேன், தந்து விடுகிறேன். அவன் தன்னையே தந்துடுது. ஓகே. இரண்டாவது, எதுக்காக தன் அழகு தன் சௌந்தரியம் புறக்கணிக்கப்பட்ட அனுபவத்துக்குள் ஏன் ஆண்டவர் போனார்னா, தீத்து 2:14, தீத்து 2:14, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது ஒப்பு கொடுத்தார். இங்க நம்ம பார்க்கணும், ஏன் இயேசு ஒப்பு கொடுத்தார்? சிலுவையில ஏன் அந்த மரணத்துக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார்? வேதம் சொல்லுகிறது, முதலாவது உன் பாவத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்க தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது, அந்த நிலைக்கு தள்ளப்பட வேண்டியதாக இருந்தது. இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்ய நீ பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக என்னது, இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, எதுக்காக சிலுவை மரணத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? நீங்களான கண்ணீர் வடிக்கிறதுக்கு மட்டுமா? இல்லங்க, இல்ல. எதுக்கு? உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய தெருவிலே, உன்னுடைய ஊரிலே, உன்னுடைய மாவட்டம், தேசம், உலகம், வேலை செய்யற இடம், எல்லா இடத்திலும் நீ நற்கிரியைகளை செய்ய வேண்டும். குட் கேரக்டர்ஸ், நல்ல செயல்களை நீ காண்பிக்க வேண்டும். அந்த நல்ல செயல்களை நீ காட்டுவதற்காக தான் அதை பார்க்கிறவர்கள் என்ன பார்ப்பாங்க? இவன் இயேசுவின் பிள்ளை, இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை அப்படின்னு பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள். அதற்காகத்தான் சிலுவையிலே அவர் அழகை விட்டு கொடுத்தார், சௌந்தரியத்தை விட்டு கொடுத்தார், புறக்கணிப்பை ஏற்றுக்கொண்டார், அசட்டை பண்ணப்பட்டதை ஏற்றுக்கொண்டார். நம்ம என்ன செய்யணுமா? வெளியிடத்துல நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நற்கிரியைகளை செய்யணும் கர்த்தர் பிள்ளைங்க. நல்ல செயல்களை உங்களுடைய இடத்துல நீங்க செய்யணும்.
இவன் இயேசுவின் பிள்ளை போல தெரியுது அப்படின்ற பேரை எடுக்கணும். துர்க்கிரியங்களை செஞ்சிடக்கூடாது, கெட்ட காரியங்களை செஞ்சிடக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் என்று வெளியே பார்க்கும் போது இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இவர்கள் சிலுவை மரணத்தை ருசி பார்த்தவர்கள், எவ்வளவு நல்ல காரியங்களை எல்லாம் இவர்கள் செய்கிறார்கள் ஐயா என்று உங்களை பார்த்து தேவனை ஜனங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காக தான் சிலுவையிலே இயேசு தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். நற்கிரியைகளை செய்யணும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஒரு முறை ஒரு சிஸ்டர், கடைசியா சொல்லி முடிக்கிறேன், ரோட்ல ரசிக்கப்பட்ட புதுசு, அப்ப எனக்கு சைக்கிள் இருந்தது, அந்த சைக்கிளை வந்துட்டு இருக்கிறேன், கீழே ஒரு பர்ஸ் ஒன்று இருந்தது. அந்த பர்ஸை திறந்து பார்த்தேன், ஒரு நல்ல பெரிய செயின் ஒன்று இருந்துச்சு, மாத்திரை இருந்துச்சு, சேட்டு கடை சீட்டு இருந்தது, எல்லாம் இருந்துச்சு, பின்னு 2-3 பின்னு இருந்துச்சு. அப்போ எங்க அம்மா கிட்ட போய் காமிச்சேன், அம்மா இந்த மாதிரி என்னம்மா இது அப்படின்னு. எங்க அம்மா பார்த்து சொன்னாங்க, இது பக்கா கோல்டு தானே, தங்கம். எத்தனை சவரம் இருக்குமா? குறைஞ்சது ஒரு 2 சவரம் இருக்குன்றது. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? என்ன ஆசீர்வதித்து விட்டார். அல்லேலூயா. ஆனா உண்மையா சொல்றேன், எங்க அம்மா ரசிக்கப்படாதவங்களா இருந்தாலும் அப்பதான் ரசிக்கப்படல எங்க அம்மா. ஆனா செமங்க குணம், டாப் லெவல்ல இருக்கும். டேய், நேரத்துல என்ன நிறையில அவங்க இருக்கிறாங்களுக்கு தெரியலடா, பாவம். இப்படியாச்சும் அவங்க கையில கொண்டு போய் சேர்த்துடலாம். இதுதான் எங்க தாய் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து. சரியா? அப்போ இதை எப்படி நம்ம கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை திறந்து பார்த்தோம். பார்த்தா அதுல ஃபோன் நம்பர், சேட்டு கடையில போற அந்த காரியம், அதுல அவங்களுடைய அட்ரஸ் ஏதோ அதுல எழுதிருக்கு, பேர் எழுதி ஃபோன் நம்பர் மாதிரி எழுதிருக்கு. அப்பெல்லாம் இந்த சுத்தர ஃபோன் தான், நமக்கு உள்ள பட்டன் அமைக்கி ஹலோ எங்க இருக்கு 1 ரூபாய் போட்டு. நான் வேலை செய்யற இடத்துல அந்த மேடம் என்ன ரொம்ப கடுப்பு ஏத்தினே இருக்காங்க. அந்த மேடத்துக்கிட்ட அது பாருங்க ஆண்டு, அது ஒரு கதை, அது நேரம் இல்லை. அப்போ அந்த மேடத்துக்கிட்ட நான் போயிட்டு, இந்த மாதிரி மேடம் இந்த ஃபோன் நம்பர் தயவுசெய்து கொஞ்சம் போடுங்களேன் அப்படின்னா. எதுக்கு போடணும் அப்படின்னு கேட்டு, இந்த மாதிரி நகையை விட்டுட்டுக்கிறாங்க. அப்படியா, நீ போட்டு கொடுக்க போறியா? அது இங்க தமிழ் வராது. அந்த அம்மா ரொம்ப பயங்கரமான ஆள் அது. சரியா? ஆனா இந்த விஷயத்துல என் அப்பதாங்க நம்பிச்சு அந்த அம்மா. ஐயோ, நான் படிச்சுட்டு நம்ம கொடுக்கும் அந்த மேடம். இன்னைக்கு வேலையில நம்மலாம் பயங்கர படிச்சிடணும். நான் அடைஞ்ச குடைச்சலுக்கு என்னைக்கு கணக்கே கிடையாது. எதுக்கு ரூமுக்குள்ள போய் பூந்துக்கிற அடிக்கடி இருக்கிற வேலையை செய்ய மாட்டியா அப்படி கேட்கும். ஒரு வேலையுமே இருக்காது. அங்க சோஃபால என் முன்னாடியே உட்காந்துக்கிட்டு, நான் வேலை உன்னை டக்கு டக்குன்னு வாங்கணும் இல்ல அப்படின்னும். என்னத்த உன் முன்னாடியே உட்காந்துக்குது. ரொம்ப கஷ்டம். எவ்வளவு நேரம் உட்காந்து இருப்பாரு. நமக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் ஜவம் பண்ண போயிடலாம் அப்படி போயிடும் உள்ள. காஃபி அந்த போட்டு அந்த அம்மாக்கு பூஸ்ட் நல்லா போட்டு அந்த இதை போட்டு அடிச்சு கொடுக்கணும் அந்த அம்மாக்கு. ஏய் சக்கரை இல்லை போட்டு வாங்க போ அப்படின்னும். நான் கை நிறைய டைலர் சம்பாதிச்சேன். சரி, சர்ச்சுக்கு போறதுக்கு நமக்கு அதையே போன் பண்ண சொன்னேன். எனக்கு தெரியாது குணம் மாறும் மனம் மாறும். நிறைய பாவம் மேடம் அதோ போன் பண்ணுங்க. அப்போதான் அதை நம்பிச்சது. நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்களே அம்மா புண்ணியவதி, எப்பயாச்சும் கண்ணு காமிச்சு அதுக்காக சோத்திரம். சரியா? இப்போ போட்டு வந்தோடனே அந்த போனை எடுத்தோன்னா சிஸ்டர் அழுது சாரி அண்ணா எங்கண்ணா 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 அம்மா இருங்க இருங்க. அம்மா பாருங்கண்ணா மூச்சு படுக்கையில் இருக்காங்கண்ணா, மூச்சு தானங்கள் இருக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன் நேரா சின்னமல்ல ஏஜி சர்ச்சுக்கு வாங்க அப்படின்ட்டு. வராங்க. அம்மா வர முடியல, மூச்சு திணறல இருக்கிறாங்களாம். ஏழைங்க பாவம். 2 சவரம். இப்ப எவ்வளவு 2 சவரம்? 1 லட்சம். 1 லட்சம் நம்ம கையில வந்துச்சுன்னா சூப்பர். என்னது அப்படி சல்லுன்னு ஒரு 2 வீலர்ல வந்துடலாம் வச்சுட்டு. புரியுதா? வந்தாங்க. வந்த உடனே எனக்கு சின்னமலையில வாட்ச்மேன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த வாட்ச்மேனை வச்சுக்காக சொன்னேன், இவ்வளோ உண்மையானவங்கள அப்படின்னு. அப்போ அந்த வாட்ச்மேனை கேட்டார் என்னென்னலாம் இருந்துச்சு பஸ்ஸில். கரெக்டாக சொன்னாங்க. மெடிக்கல் சீட்டு, 3 பின்னு, மாத்திரை,
2 சவரன். அப்பதான் மூட்டுக்கிட்டே வந்திருக்காங்களாம். கிண்டியில மூட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. போறது வழியா ஏதோ வர பொருள் போனோம், அந்த வழியா நடந்து வந்திருக்கிறாங்க. விட்டுட்டு இருக்கு எல்லாம் சொன்ன உடனே அவன் கையில நான் கொடுத்துட்டேன். அப்ப அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுநாதர் ரொம்ப நல்லவர். இயேசுநாதர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர். நான் சொன்னேன், நீங்க என்ன சொன்னீங்க? நான் தான் சொன்னேன், ஒரு இயேசுநாதர் பிள்ளையா இருக்கிறதாலதான் அதை கொடுக்குறேன். இதே நான் இயேசுநாதர் பிள்ளையா இல்லைன்னா எங்க போயிருக்குன்னு தெரியும். அப்பதான் தெரியும் அவங்களுக்கும். ஆமென் சொல்லி கொடுத்த உடனே அழுதுனே போனார். கண்டிப்பா நான் இயேசு போகணும், அப்பதான் ஜனங்க போவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அதுக்குதான் எதுக்கு இயேசு உயிர் கொடுத்தார் சிலுவையில? அழுதுட்டு போறதுக்கா இல்லங்க. அது ஒரு பக்கம் நல்லதுதான். ஆனா மெயின் என்ன? நற்கிரியைகளை செய்வதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் இருப்பதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மள பார்த்தா என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்கிற ஆளா நம்ம இருக்கணும். உலகம் அதை பார்க்கணும், கிராமம் அதை பார்க்கணும், சமுதாயம் அதை பார்க்கணும். ஆமென். நீ வேலை செய்யற இடத்துல அதை பார்க்கணும். நற்கிரியைகளை செய்யறாங்கப்பா, அப்ப சிலுவையில உயிர் கொடுத்தது வீணாகவே ஆகுது. ஆமென். அது ஒரு மகிமை வரட்டும். ஒரு காரியம், நேரம் இல்லை, நான் 2 காரியத்தோட முடிக்கணும். அவருக்கு அழகு இல்லை, சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்கத்தக்க விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் புறக்கணிக்க தள்ளப்பட்டார். இத்தனை பாடுகளையும் ஏன் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார்னா நம்முடைய பாவங்களில் இருந்து விடுதலையாக்கவும், நம்ம நற்கிரியைகளை செய்வதற்கு. ஆமென். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கவும் தான் சிலுவையில அகோர காட்சியை, அந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். இதை உணர்ந்து செயல்படுவதுதான் குட் ஃப்ரைடே. ஏதோ நம்ம ஒரு நாள் கண்ணீர் விட்டு அழுதுட்டு கஞ்சி காசி குடிச்சிட்டு மறுநாள் அட்டகாசம் அநியாயத்தை பண்றதுக்கு அவர் சிலுவையில் வருகிறார். காலமெல்லாம் இதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நன்மைகளை செய்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து முடியும். அதுக்கு மறித்த மரணம் என் மூலம் அது யூஸ்ஃபுல்லாகவும் ஆண்டவர் எண்ணீர். ஏன்னா நிலைக்காக உயிரை கொடுத்தேன், நாங்கப்பா நிம்மதியா இருக்கிறேன், என்னுடைய மரணம் செயல்படுது, அதை புரிஞ்சு கொண்டாங்க அப்படின்றத புரிந்து கொள்ளுதலோடு நாம் இருந்து செயல்பட கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறோம். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, நோக்கி பார்த்ததினா இழைத்து கொண்டோமையா, ஒப்பு கொடுத்தீர் ஐயா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட, பாவத்திற்கு மறித்து நீதிக்கு பிழைத்திட, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. இனி பாவம் செய்யக்கூடாது. 2வது நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க ஒப்பு கொடுத்தார். 3வது பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அவர் நமக்காக ஒப்பு கொடுத்தார்.
கைகளை உயர்த்தி சப்பா இந்த நோக்கத்தை நாங்க புரிந்து கொண்டு இன்னைக்கு கடந்து செல்றோம். எங்க லைஃப்ல இனி வருகிற நாட்கள் இதெல்லாம் புரிந்து எங்க இயேசுவை நாங்க மகிமைப்படுத்த ஈடுபடுத்ததுக்காக நாங்க ஒரு நன்மையும் உங்களுக்கு செய்ய முடியாது, செய்யவும் என்னதான் செய்தாலும் ஈடு கொடுக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த முடியுமா? அப்படியாய் வாழ்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை இதன் மூலம் நாங்கள் ஆராய்ப்படுத்துகிறவர்களா எங்களை வைக்கிறோம். அப்படியே செய்கிறதுக்காய் நன்றி. வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இயேசு வருகிறவரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you brothers sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வெளியே டீ இருக்கிறது, சந்தோஷமா இருந்து பொறுமையா குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென்.